அகில பாரத குர்மி சத்ரி மகாசபா கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. தேசிய பொதுச் செயலாளர் உத்தம் பிரகாஷ் சிங் தலைமை தாங்கினார். மன்னார்குடி ஜெயர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். இதில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திருமுக மல்லர், இளைஞரணி செயலாளர் தர்மா பாண்டியன், தேசிய செயலாளர் வெங்கட் சுப்பிரமணி, மாநில தலைவர் காளிமுத்தன், பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மருத்துவ பிரிவு ஜெயக்கண்ணன், தொழிலதிபர் ஐரன்பட்டி முருகேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் தொழில் மேம்பாடு குறித்து கலந்தாலோசனை செய்து பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு சத்திரிய சங்கத்தில் ஒரு மாநாட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த ஒரு மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற தேவேந்திர எல்லோருடைய இதுக்கும் எல்லோருமே எல்லாம் நிலையிலுமே எல்லாமே வியாபாரத்துலேருந்து படிப்புலேருந்து எல்லாருக்கும் சமமாக வரக்கூடிய நோக்கத்தில் இவங்க எல்லா விதமான ஒரு இது அதை நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லோருமே அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஒத்துழைப்பு இவங்களுடைய இதை நம்ம பார்க்குறப்போ மேக்சிமம் இவங்க தேவேந்திர எல்லாருமே விவசாயத்துலேயும் எல்லா விதமான இதுலேயும் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பெரிய ஒரு வியாபாரிகள் நாடாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே நமக்கு நல்லது நம்ம இதோட நோக்கம் இது இங்கே எதற்காக நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க? இது மூலமாக என்ன செய்ய போகிறீங்க? நாம் தொழில் ரீதியாக வியாபாரம் எல்லாருக்குமே திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு நல்ல ஒரு வியாபார மையமாக இருக்குது. எல்லோருக்குமே ஒரு வியாபார ரீதியாக ஒரு அறிவு சிந்தனைக்கோசரம் எல்லாருக்கும் வியாபாரம் எப்படி பண்ணலாம், கூடியிருந்தால் ரொம்ப வாய்நாள் எப்படி இந்த இதில் சொல்லுவோம். எல்லோருமே சமுதாயத்தில் விட்டு கொடுக்காம கூடி இருக்கக்கூடிய ஒரு இதை பண்ணக்கூடிய நோக்கத்தோடு இல்லை. வியாபாரம் அப்படின்னா நீங்கள் கடன் உதவி செய்ய போகிறீங்களா, தொழில் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? இல்லை, வியாபாரம் அப்படின்னா உங்களை அமைப்பு மூலமாக உங்களுக்கு கடன் உதவி பண்ண போகிறீங்களா, இல்லை தொழில் அமைச்சு கொடுக்க போகிறீங்களா? மோட்டிவேஷன் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். தவிர ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு இது இருக்குன்னா, ட்ரஸ்ட் cannot give loans but they can arrange the loans. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு லோனோ இதுவோ ஒரு எங்கே இந்த பேங்க் இருக்குது, இங்கே இப்படி இருக்குப்பா, இந்த விவசாயத்துக்கு இப்படி இருக்குது, இந்த வியாபாரத்துக்கு இப்படி இருக்குது, இந்த சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு லோன் விஷயமா நம்ம லோன்ஸாக இருக்கட்டும், இல்லை வட்டி விஷயமா இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல கடன் வாங்கினால் உங்களுக்கு குறைத்து இதில் வரலாம். இது ஏதாவது ஒரு அட்வைஸ் நம்ம இது பண்ணக்கூடிய இது எங்களுடைய இதில் எந்த மாதிரி தொழிலாளி, அதாவது முதலாளிகளை வரணும்? எல்லாருமே வரலாம். விவசாயிகளே இதுலேருந்து யார் உங்களுக்கு எந்தெந்த தொழில் தெரியுமோ, நீங்கள் என்னெல்லாம் தொழில் செய்ய முடியுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ணலாம். இப்போ ஒரு விவசாயி முதல் ஒரு ஃபேக்ட்ரி வரைக்குமே அவங்க இது பண்ணிக்கலாம். இதை எப்படி சந்தைப்படுத்தணும், அதுக்கான உதவிகள் வழிமுறைகள்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. அது அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது மூலமாக என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக சமுதாயத்தில் பற்றி நிறைய பேருக்கு எங்கே போனால் எந்த மாதிரி கிடைக்கும் தெரியாமல் இருக்கும்.
எங்கே போகிற எப்படி பண்ணணும் ரூட் காசு. இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக போகிறோம், இல்லை நம்ம டிவியில் பார்த்துட்டு பள்ளிக்கூட டீச்சர் கரெக்டாக சொல்லி தருவோம். அந்த மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக இது இருக்குங்கிறது நம்ம உறுதியாக இது இங்கெல்லாம் இருக்குது. என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? இந்தியா எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் எல்லா மூலையும் ஆரம்பிக்கக்கூடிய நோக்கமும் அதோடைய இதுவும் முயற்சியில் வரவேற்பு எப்படி இருக்குது? எல்லோரும் வராங்க. சரி, வந்த வரைக்கும் எல்லோரும் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய இது எல்லாமே நல்லபடியே. இது தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும்தான் இது அமைப்பு உதவி பண்ணுவாங்களா, இல்லை எல்லா சமுதாயத்திற்கும்? சித்திரிய குறிப்போ வேளாளர் நான் வந்து அவர் பிராமணன், இப்போ கூட வந்து இப்போ இங்கே கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணுறீங்க நம்மளால் முடியும். ஜாதி மதம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை நம்ம இந்த உறுதியாக நம்ம வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராமணன் இல்லையா? சரி சார், ஓகே. பண்ணி எங்கே யாரும் செய்ய முடியாது. இது எல்லா சமுதாயமும் உழவனும் பிஸ்னஸ் இப்படி எல்லா ஸ்டேட்லையுமே உழவர்கள் தான். நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு பயிர் இருக்காங்க. இந்த உழவர்கள் இப்போ விவசாயத்திலிருந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக உழவனும் ஒரு தாரகம் உழவனும் வியாபாரியாகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் விளைவித்த பொருட்களை நாங்களே நமக்கு நாமே திட்டம் சொல்லிக்கிறீங்க. அதை நாங்களே ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? நான் விவசாயம் பண்ணுறேன், உலக உற்பத்தி பண்ணுறேன், அதை இன்னொருத்துக்கு போய் நான் கொடுக்குறேன். ஆனால் அவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? என்கிட்ட வாங்கும்போது அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க, ஆனால் விற்கும் போது கொள்ளலாம். நாங்கள் அப்படி இல்லை, எல்லா மக்களுக்கும் பயன்படணும், வாங்குறவங்க பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உழைக்கிறோம். மண்ணில் உழைத்து அந்த பொண்ணை இருக்கிறோம். அந்த பொண்ணை எடுத்து நாங்களும் விவகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த அகில பாரத மகாசபா குஜராத்தில் கடலை இருக்குது அப்படின்னா எங்கள் உழவர்கள் அங்கே அந்த கடலை உற்பத்தி பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டில் எங்கள் மக்கள் மூலமாக இங்கே நல்ல மக்கள்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த உழவு பிஸ்னஸ் இந்த இதுக்காகத்தான் அகில பாரத மகாசபை. இது வந்து சர்தார் வல்லபாய் படேல் அமைச்சார்கள், சாகுல் மகாராஜோடைய பேர் சிவாஜி மகாராஜ் இவங்கெல்லாம் இருந்து அமைத்த அமைப்பு. இது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழி விஷயமாக தமிழ்நாடு குடும்பங்கள் தான் அந்த குடும்பம் தான் விவசாயம். குடும்பி கேரளா, கொங்கணி கேரளா, ஆந்திராவில் ரெட்டியார்மாங்க, கர்நாடகாவில் ஒப்பளிக்க கௌடம்மா, இவங்கெல்லாம் ஒன்று பேசுகிறது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இனத்தால் இனம் மொழியால் குலத்தொழிலால் தான் அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து திருவள்ளுவரே என்ன சொல்கிறோம், 10 குறளில் எங்களை பாடியிருக்காரு. திருவள்ளுவர் நம்ம எதுவுமே இல்லை, என்ன பாடியிருக்காரு? உலகத்திலேயே இந்த உலகமே உழவன் இல்லைன்னா அந்த உலகமே சுத்தாது. அதான் சுழன்று பின்னர் தமிழ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருவள்ளுவர் போட்டக்கூடிய அந்த உழவு தொழிலாளர்கள் இன்று நசித்து போனதுனால் நாங்கள் வியாபாரத்தை நோக்கி வருகிறோம். அதை ஆகியனால தான் இது வந்து மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க கேட்டதில்ல, இது எல்லா சமுதாயத்திலும் தேவேந்திர மக்களுக்கு மட்டும் ஒரு பயன்பெற முடியுமா? எல்லோரும் வாங்கினா தானே இவங்களுக்கு பிஸ்னஸ் எக்கனாமிக் போகும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இதை தாரகமாக உழவனும் வியாபாரியாகலாம் அப்படிங்கிற தாரகம். சரி, இப்போ வந்து வியாபாரிகள் பொதுவாக ஆன்லைன் பிஸ்னஸால் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. வியாபாரத்தை விட்டுட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டுருக்காங்க. அதுக்கான நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு எதிராக உங்களுடைய முதலாளிகளை இந்த அமைப்பு மூலமாக நீங்கள் எப்படி காப்பாற்றலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தடுத்தாலும் நீங்கள் என்ன நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஃபுல்லி டிஜிட்டல் ஆன்லைன் பிஸ்னஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எங்களுடைய நண்பர் இருக்காரு, எங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு, அவரே இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த ஆன்லைன் மூலமாக எங்களுடைய முதலாளிகள் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக எஜுகேஷன் தெரியும், நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்லைனில் நிறைய ஏமாற்று வழிகள் இல்லைங்க. அந்த ஏமாற்று வழியை தடுக்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். சரி, ஓகே.
Mesmer Secretary of the Ward Shakti Mahasabha, and we are from Mumbai. And we are here for our community's financial betterment, and that's why we are meeting of the Kochi Business Summit. And one meeting I already have completed in our area, and through this meeting we want to connect the small and small business opportunity. And our people are basically and fundamental business of agriculture, but we are trying to change their mode of profession for business also. Fundamentally, our people are not very well lost with the business. And now, all India, we are involving business through digital platform, through the meetings and exchange of the commercial activities. ஓகே சார். ரொம்ப தொழில் தெரியாதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் இந்த மகாசபையிலிருந்து சாதி வேதனை பார்க்காம தான் அவங்க இதை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே சேரலாம், எல்லாருமே தொழில் பண்ணலாம். விவசாயிகள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஒரு சட்டத்தில் இடமில்லை. யார் வேணாலும் யாருக்கு எதை முடியுமோ அந்த தொழிலை பண்ணலாம். எல்லா சமூகத்துக்கும் இந்த சபையில் இடம் இருக்குது, பதவி இருக்குது. யார் வேணாலும் இதில் சேர்ந்துக்கலாம், சேர்ந்தால் அவர்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் நாடு தெரிஞ்சுடைய உண்மையோட எங்கள் சபையில் எல்லாருக்கும் தொழிலை பொறுத்தளவில் விவசாயம் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த மக்கள் பின்தாங்கி இருக்காங்க. இந்த மக்கள்களை பொருளாதாரத்தில் எப்படி உயர வைக்கணும், எப்படி பொருளாதாரத்தை உயரணும், பொருளாதாரத்தை எப்படி நம்ம மீண்டும் வளர்ச்சி அடையணும். 1930 கொஞ்சம் பின்தாங்கி மாறி புண்ணாக்க தள்ளிட்டாங்க. அதுக்கு காரணம்னா சில அரசியல் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சினால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்த்து விட்டார்கள். எங்களுக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை. எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் உயர்ந்த சமுதாயத்துக்கு சேர்ந்தவர்கள். தேவேந்திரனா யாருங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டும். எல்லா கோயில்களையும் எங்களுக்கு மண்டபப்படி இருக்கிறது. இப்போ சாமியை வச்சு சொல்லக்கூடாது இருந்தாலும் அரசியலுடைய சூழ்ச்சியில் நம்ம பிராமணர்கள் அவங்களும் சேர்ந்து நம்மளுடைய கல்வெட்டை அழித்து விட்டார்கள். அது பெரிய பெரிய மிக மிக ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவில் சில கோயில்களை இப்போ மண்டபப்படி எங்களுக்கு முடிஞ்ச அளவில் நாங்களும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கோயிலுக்கும் எங்களுக்கு மண்டபப்படி உண்டு. அது மறைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லா கோயில்களையும் மண்டபப்படி வாங்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிறாங்க. நாங்களும் சில தொழில்களையோ அரசியலையோ எல்லாத்துலேயும் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில வருஷத்திலே காரணமாக அரசியலிலையும் தொழில்களையும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்களும் அனைத்து மாநிலத்திலையும் இன்னைக்கு ஒரு முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த கோட்டாவில் இருந்து வெளியே வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு வெற்றி. எங்களுக்கு இந்த கோட்டா வச்சு தான் எங்களுடைய மரியாதை போய்கிட்டு இருக்கிறது. நாங்கள் தான் விவசாயம். நாங்கள் விவசாயம், நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இந்த விவசாயம் இல்லாமல் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? ஏன் இந்த விவசாயம் பண்ணுறவங்களை ஒரு பின்னுக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை அரசியல்வாதி மட்டும்தான் இதில் கையில் எடுத்து அரசியல்வாதி ஜாதி கீதின்னு கொண்டு பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. இந்த அடிமையெல்லாம் முறிவடித்தது இப்போ சிஎம் தான் ஜாதி இல்லைங்கிறதையும் பணத்தை வச்சு தான் அரசியல் பண்ண முடியுங்கிறதும் பணம் எல்லாமே என்ன வேணாலும் பண்ணலாம், நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு திராவிட கட்சிக்கு, கொள்ளையடிக்கிற கட்சி திராவிட கட்சிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக
இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆட்சி எப்படி செயல்படும், எப்படி இதை நிர்வாகத்தை பண்ணணுங்கிறத யோசிக்கணும். இந்த ஆட்சி நான் என்ன நினைக்கணும்னா, நீங்க வந்துட்டீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க ஒரு ஆளுகளையும் போட்டு மரியாதை கொடுத்த அதை கொடுத்த போய் நீங்க பண்ணினீங்களால் உங்களுக்கு திருப்பியும் அது பின்தாங்கி வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 2 ஆட்சி சரியில்லைன்னு தான் உங்களுக்கு ஓட்டுகள் மக்கள் போட்டு விட்டார்கள். நீங்க இதை நினைக்காமலே நீங்க நல்லவராக ஆகிறதுக்கும் நீங்க நல்லவர்களுங்கிறது சொல்லிக்கிறதுக்கு நினைச்சால் நீங்களும் அவங்களோட சேர்ந்து விட்டீர்கள், கை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி மக்கள் வெறுப்படையுடைய சூழ்நிலை காலகட்டங்கள் நெருங்கும். அது உண்மை. அது நன்றி, வணக்கம்.